விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வீட்டுக்கு பக்கத்துலேயே வீடு வாடகைக்கு எடுத்து தங்குறாரு. இந்த சூழல்ல காவேரியோட குடும்பம் விஜய் இப்படி பண்ணுறத பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே சாரதா முதல்ல இந்த வீடு விட்டு காலி பண்ணணுன்றாங்க. அதெல்லாம் காலி பண்ண முடியாது அத்தை, இப்போ தான் வந்திருக்கோம் இந்த வீட்டுக்கு, கொஞ்ச நாள் ஆகட்டும், ஹவுஸ் ஓனர் நல்லவங்களா தானே இருக்காங்க, அப்புறம் எதுக்கு அந்த தம்பி இங்கே இங்கே வாடகைக்கு விட்டாங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல அத்தை அவங்க எப்படின்னு சொல்லிட்டு, இவர் யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் நேரில் போய் சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னோடனே நானும் சொல்லிட்டேன். விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு. விஜய் காவேரிக்காக தான் இங்கே இருக்காரு அத்தை, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே அப்படியே என்ன பண்ணுன்னு திரும்ப தவிக்கிறாங்க சாரதா. இங்கே பாரு காவேரி, அந்த பையன்கிட்ட பேச்சுவார்த்தை ஏதாவது வச்சுக்கினேன், அப்புறம் நான் நல்லவளாகவும் இருக்க மாட்டேன், புரியுதா? தேவையில்லாமல் அந்த பையன்கிட்ட பேசுறது, அந்த பையனே பேசினா கூட நீ பேசக்கூடாது, இங்கே யாரும் அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இங்கே நர்மதா என்ன பண்ணாங்க, எட்டி எட்டி விஜயை பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்து விஜய் இங்கே வா நர்மதா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ், நான் உன் மாமா தானே, வா நர்மதா அப்படின்னோடனே யாருக்கும் தெரியாமல் வராங்க. சொல்லுங்கள் மாமா அப்படின்னோடனே மாமா சாரி மாமா, நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சேன், எதுக்கு நர்மதா அப்படின்றாரு. இல்லை மாமா, என்னால் தானே அக்காவும் நீங்களும் பிரிஞ்சிருக்கீங்க, உங்களை நினச்சி அக்கா எவ்வளோ அழறா தெரியுமா அப்படின்னோடனே எனக்கு தெரியும் நர்மதா, எப்போவுமே காவேரி என்னை விட்டுட்டு தரமாட்டா, என்னை மறக்கவும் முடியாது அவரால். மாமா நீங்கள் எதுக்கு மாமா இங்கே இருக்கீங்க, அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல மாமா, உங்களை ஏதாவது திட்டுவாங்க மாமா அப்படின்னோடனே இங்கே பாரு நர்மதா, யார் என்ன திட்டினாலும் சரி, நான் உங்கள் அக்கா கூட தான் இருப்பேன், இந்த குடும்பத்து கூட தான் இருப்பேன், உன்னையும் பார்க்கலாம்ல அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க. சரி சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, மாமா வாங்கி தரேன் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா, அதெல்லாம் தெரியாது, உன் மாமா கிட்ட நீ எல்லாத்தையும் கேட்பல்ல, கேட்பியா கேட்க மாட்டியா குமரன் மாமா கிட்ட, அதே மாதிரி என்கிட்டையும் கேட்கணும். சரிங்க மாமா, எனக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக கேட்குறேன். சரிங்க மாமா, நான் போகிறேன் மாமா, அம்மா பார்த்தா திட்டுவாங்க, உங்ககிட்ட பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க, வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க பேச வேணான்னு, நான் தான் உங்ககிட்ட பேசிட்டேன் மாமா அப்படின்னோடனே அப்படியா, காவேரிக்கிட்டே சொல்லிட்டாங்களா? ஆமாம், பார்க்கலாம் பார்க்கலாம் உன் அக்கா எப்படி என்கிட்ட பேசாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் வெளியே வராதான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு என்னடி உன் புருஷன் வெளியே இருக்காரா உள்ளே இருக்காரான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கங்கா இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே புரியுதுடி, நீ விஜய் வந்ததுலேருந்து ஆள் சரியில்லை, முதல்ல என்னமோ தெளிவான முடிவு எடுத்துன்னு சொல்லியிருந்தேன், இப்போ என்னமோ தெளிவில்லை அது மாதிரி தான் சுற்றின்னு இருக்க, பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் தெளிவான முடிவில் தான் இருக்கேன், அம்மா பேசுறது மட்டும் தான் நான் கேட்பேன், வேறு எதுவும் கேட்க மாட்டேன், அப்புறம் எதுக்கு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கேன், இல்லைக்கா அவர்கிட்ட நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடலான் இருக்கேங்க்கா, இங்கேருந்து போயிட சொல்லி, அதனால தான் எட்டி பார்த்தேன், அம்மா தான் அவர்கிட்ட பேச வேணாம்னு சொல்லியிருக்கல, அதுக்கப்புறம் எதுக்கு நீ பேச போகிற, அப்போ அம்மா பேச்சு மீறினதுன்னு அர்த்தம், இல்லைக்கா அம்மாக்காக தான்க்கா பேச போகிறேன், அம்மா பாவம் மனசு கஷ்டப்படுதில்ல, அவர் இங்கேருந்து கிளம்ப சொல்லிடலாங்க்கா, நான் சொன்னால் கண்டிப்பாக அவர் கேட்பார், ஏதாவது சொல்லி அவரை கிளப்பி விட்டுடலாம் அப்படின்னோடனே சரிடி, கிளப்புறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ அதுக்காக நீ போய் பேச போறியா? ஆமாம் பேச தான் போகிறேன், சரி நீ பேசும்போது அம்மா பார்த்துட்டா என்ன பண்ணுவேன்? ஐயோ என்னக்கா நீ இப்படி சொல்கிற, பார்த்துட்டா என்னடி பண்ணுவேன்? பார்த்துட்டா டென்ஷன் ஆகிடுவாங்களே அம்மா, தெரியுதுல்ல, அப்போ பேசாமல் இருக்க தான் நல்லது, விஜயே கொஞ்ச நாளாக போயிடுவாருடி, நம்ம யாரும் பேசலைல்ல, அதனால் அவருக்கே மனசு கஷ்டமாகி இங்கேருந்து போயிடுவார், வேணாக்கா பாவம்க்கா, பாவம்னு சொல்கிற, அப்புறம் பேசவும் கூடாதுன்ற, என்ன தாண்டி உன் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே யோசிக்கிறாங்க காவேரி, பாவம் விஜய் எனக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே சரி மேலே போய் பார்க்கலாம் விஜய் வராருன்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க மொட்டை மாடிக்கு. அங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு பாட்டு வச்சு கேட்டுட்ருக்காரு லவ் சாங்காக. அதை பார்த்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, தேவையில்லாத வேலை ஏன் செய்கிறீங்க, ஏன் காவேரி உனக்கு தெரியாதா நான் ஏன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போ புரியுதில்ல நான் எவ்வளோ உன் மேலே அன்பு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போ அது புரிஞ்சுக்கோ அப்படின்னு யோசிக்கிறாங்க காவேரி.